தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி சேலத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. சேலம் எருமாபாளையம் பகுதியில் தனியார் மேல்நிலைப் பள்ளிக்கு மிக அருகில் தேசிய நெடுஞ்சாலையில் ரீக்ரியேஷன் கிளப் என்ற பெயரில் புதிதாக மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளது. காலை 11 மணி அளவில் இரவு 10 மணி வரை செயல்படும் மதுபான கடையினால் அப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். உச்சநீதிமன்ற விதிமுறைகளை மீறி மதுபான கடை திறக்கப்பட்டுள்ளதால் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், காவல்துறையின அனைத்து தரப்பினரும் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த கடை வச்சாப்புலேருந்து இப்போ ஒரு 30 நாள் இருக்கும். வச்சாப்புலேருந்து பெரிய அடைஞ்சர் 2-3 சண்டை ஆகி போச்சு. மண்டையை உடச்சிக்கிட்டாங்க. மண்டையை உடச்சிக்கிட்டு நான் கிச்சிப்பாளையம் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்குறேன். அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்லேயே ஒரு பெடிஷன் கொடுத்துறாங்க. 3 இடத்துல பெடிஷன் கொடுத்துருக்கு. போலீஸ்காரர் வராங்க, பார்க்குறாங்க. நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்ககிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்கூலு நிறையா பிள்ளைங்க ஓடும் ஒடியாரும். ரொம்ப இடைஞ்சல குடிக்காரங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. எடுக்கிறது தான் பரவாயில்லைங்க. கடை மூடிட்டு எல்லாம் சொல்கிறாங்களே பொய். கடை மூடிட்டோம், 10 ரூபா வாங்கக்கூடாது, 150 தான் வாங்கினுங்கிறாங்க. அவன் விற்கிறவன் எவன்டன்மாலும் சொல்லு 160 கொடுத்தா தான் சரக்கு தரணும் அடிக்கிறான். 3 நாள் ஸ்ட்ரைக் பண்ணி அவங்களால ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணுறோம்? கடை எடுக்க மாட்டோம், ஒன்று வேணும்னா வாங்கலாம், வெளியே போங்கிறோம். தண்ணி போட்டுட்டு இங்கெல்லாம் வந்து ராவடி பண்ணுறாங்க. ரொம்ப வெளியில் வர முடியல, வெளியில் நிற்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை நாள்லாம் வெளியிலே வர முடியல. ரொம்ப டிராஃபிக் ஆகுது. பிள்ளைங்களை வெளியில் விட முடியல. பிள்ளைங்களையும் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. குடிக்கிறவங்க எல்லாம் சண்டை நடக்குது. எங்களால் சொல்லியும் பார்த்துட்டோம் நாங்கள் கடைக்கிட்ட. அவங்களும் எந்த ஸ்டெப் எடுக்கிற மாதிரியும் தெரியல. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.